44ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். மன்னாவினுடைய தலைப்பு, கர்த்தருடைய நாமத்தினால் சத்துருக்கள் மிதியுண்டு போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துருக்கள் மிதியுண்டு போவார்கள். நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், அவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அவர்களை சேதப்படுத்த மாட்டார் என்று சொல்லலாம். வார்த்தை யார் சத்துருவை மிதிக்கிறார்கள், அவர்கள் காலின் கீழே சாம்பலாயிருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் அவர்கள் சத்துருவை மிதிப்பார்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். அதன்படியாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் சத்துருவை மிக எளிதாக தோற்கடிக்க முடியும், சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். அவனை மிதித்து அவன் நம் காலின் கீழே சாம்பலாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், துன்மார்க்கரை ஜெயமெடுப்பீர்கள். அதற்கு ஒரே தகுதி நாம் மனுஷனுக்கல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே நீதியின் சூரியன் உதிக்க, அவருடைய சட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்க, அவர்கள் வெளியே புலப்பட்டு வெடுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். புறம்பான வளர்ச்சி இல்ல, உள்ளான வளர்ச்சியை காட்டுகிறது. அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது, சத்துருவை மிதிப்பீர்கள், காலின் கீழே சாம்பலாயிருக்கும். இப்படிப்பட்டவர்களாய் நாமும் காணப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம், சத்துருவை மிதிப்போம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாட்சிக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வார்த்தையின்படியாக எதிர்த்து நிற்கலாய் மாத்திரமல்ல, அவனை காலங்களை மிதிக்கவும் ஜெயமெடுக்கவும் கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாமத்தினாலே சத்துருக்கள் மிதியுண்டு போவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, யார் ஆண்டவரே மிதிக்கும்படியான அதிகாரம் பெறுகிறார்கள், அதற்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆண்டவரே உடைய அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சத்துருவை மிதிக்கவும் கால்கிழே சாம்பலாயிருக்கவும் நீர் உதவி செய்கிறீரப்பா. ஆண்டவரே, சத்துருக்களை ஆண்டவரை மிதிக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்கிறவர்களாக பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.